அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்ம பகல்காம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 26 பேர் இந்திய திருநாட்டின் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த நிகழ்ச்சியும் உலக நாடுகள் முழுக்கமே ஒரு பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. அது சார்ந்தும் அந்த காஷ்மீர் வரலாறு குறித்தும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுடைய பிற நாடுகளுடைய வரலாறு குறித்தும் அண்ணன் கரிகாலனோடு ஒரு சிறு உரையாடல் தான். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. இந்த நடந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட பகல்காம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 2.5 கோடி பேர் 3 கோடி பேர் வருடம் முழுக்க அந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாதுகாப்பு குறையா சொல்றதா, அல்லது ரா போன்ற அமைப்புகளோட தோல்வியா, உளவுத்துறையோட தோல்வியா, இவ்வளவு ஒரு ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட இந்திய பெருநாட்டுக்குள்ள இந்திய இதயத்துக்குள்ளேயே அடிச்ச மாதிரி அடிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு சண்டை அன்னுக்குள்ள நடக்குது, துப்பாக்கிச்சூடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டினுடைய இஸ்லாமிய சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகள் என்ன செய்யறாங்க, சுற்றுலாக போன நம்ம தமிழர்களையும் சரி மற்றவர்களையும் சரி பாதுகாப்பா அங்க ஏதோ ஊகம் வந்த மாதிரியோ ஏதோ ஒன்ன சொல்லி அந்த மக்களுக்கு அந்த துப்பாக்கிச்சூடையே கடத்தாம காப்பாற்றி கொண்டு வெளியில விட்ட செய்தியை அந்த மக்கள் ஊடகத்துல சொல்றாங்க. அதையே பாரதிய ஜனதாவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட அதை பேசினார். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்திய ரத்தம் அவங்களுக்குள்ள ஓடுதுங்கிறத மெய்பெச்சு காட்டிட்டாங்க. ஏன்னா அப்ப இன்னைக்கு காஷ்மீருங்கிறது ஒரு மைய பகுதிக்குள்ள இருந்துகிட்டு நம்ம ஒரு 2 தேசங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப மொழி தேசியத்தின் அடிப்படையில இந்திய திருநாட்டிலிருந்து பிரிஞ்சு அவங்க போனாங்கனாலும் பல லட்சம் பேர் ரத்தத்திலும் சகதியிலையும் ஒரே நாள்ல அறுத்தறிஞ்சுதான் அந்த பாகிஸ்தான்கிற நாடு உதயமாகி அங்க போகுது. இப்ப முகமது ஜின்னாங்கிற ஒரு பெரிய வரலாற்று பேரறிஞன் தனித்த நாடுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போறாரு. இதுக்கு காரணம் எவன் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயன் இங்க அந்த வங்க பிரிவினை இங்க பிரிவினை விவாதத்தை கொண்டு மத ரீதியா துண்டாடுறேன். அது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற ஓர்மைக்குள்ளதான் ஐயா காந்தியும் சரி அண்ணா ஐயா ஜின்னாவும் சரி எல்லாருமே ஒண்ணு போலதான் பயணிக்கிறாங்க. அப்ப அந்த வங்க பிரிவினையை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த பிறகு அவங்க ஏற்படுத்திய சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் 2 நாடுகள்லயும் ரத்த ஆறு ஓடு நிக்கவே இல்லை. சிந்து நதியில கூட நாளைக்கு தண்ணீர் இல்லாம போகலாம். ஆனா இந்திய நாட்டுக்கும் இஸ்லாமிய நாட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டுக்கும் ரத்தங்கள் சிந்துவது நிறுத்தப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் கேட்கிறேன்னு, அவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனையா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை? இல்ல, அதாவது உள்ளூர் பிரச்சனை உலக நாடுகள் வரைக்கும் சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. சரி, சிக்கல் இல்லாத தேசிய இனங்களும் இல்ல, நாடுகளும் இல்ல, எல்லா பக்கம் ஒரு பக்கம் சிக்கல் இருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவோட சிக்கல், இதற்கான தீவிரவாத போக்கு இந்த அளவுக்கு தலைவரிச்சு ஆடுறதுக்கு காரணம் அது 150 ஆண்டு கால பகை ஒண்ணு இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி வங்க பிரச்சனை, மத பிரச்சனைகள் பல ஆண்டுகளா விதைக்கப்பட்டுருச்சு இந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல ராவ் நம்ம பகல்காம் அந்த படுகொலை 26 பேர் படுகொலை செய்யப்பட்டது உலக நாடுகள் அத்தனை பேர் கண்டிக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல, அதை கண்டிக்கிறாங்க. அதே இடத்துல இந்த தீவிரவாத செயலினால் செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமா நம்ம இந்திய பெருந்தேசத்துல இருக்க அத்தனை பேர் தீவிரவாதிகள். இஸ்லாமியர்களை முழுக்க நம்ம புறந்தள்ள முடியாது. அன்னைக்கு 26 பேர் படுகொலை செய்யப்பட்டது அந்த மக்களை பூரா காப்பாத்தியாது இஸ்லாமியர் தானே காப்பாத்துறேன். சரி, அது இன்னொரு விஷயத்துல அதே புரிஞ்சு காப்பாத்தினது இஸ்லாமிய சொந்தங்கள் தான். அதுல நம்ம மறக்கவே இல்லை. உண்மையிலேயே இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியர்களாவே இருந்தாங்கிற நம்ம திரும்ப சொல்றோம். உண்மை. ஆனா வந்த தீவிரவாதிக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஆடைய கலட்டி உள்ளாடைய கலட்டிட்டு சுண்ணத்து செய்யப்பட்டிருக்க ஆணுறுப்பு இல்லையாங்கிறத பார்த்து சொல்றேன். சுட்டுட்டு இத போய் மோடிட்ட போய் சொல்றாங்கிற வார்த்தை இத நீங்க எந்த ரீதியில எந்த மனிதநேயம் கொண்ட மாந்தர்களும் இந்த வன்முறை போக்க இத இப்ப ஜனநாயக மரபொலி கொண்ட இஸ்லாமியர் கூட அதை யாரும் ஏத்துக்கறல. அதுல மாற்றுக்கிறதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ஐஏ தோல்வி அடைஞ்சிருக்கு, ரா தோல்வி அடைஞ்சிருக்கு, இந்திய ராணுவம், காவல்துறை எல்லாமே தோல்வி அடைஞ்சதற்கு காரணம் அது அடர்ந்த காடு, பைன் மரங்கள் அதிகமா இருக்குது. அந்த பைசாரன் பள்ளத்தாக்கு பெரிய சுற்றுலா பகுதி. 1,39,00,000 பேர் கடந்த ஆண்டு சுற்றுலா பகுதியாக பார்வையிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 16 லட்சம் பேர் ஒரே ஆண்டுகள்ல பெரும் வருமானம் வரக்கூடிய பகுதியாக அது பார்க்கப்படுது. காஷ்மீர் பகுதியில காஷ்மீர் ஏற்கனவே சிக்கலான பகுதி. ஏன்னா கடந்த கால இப்ப காஷ்மீரோட பிரச்சனையை நம்ம கையில எடுக்கணும் பேசணும் அப்படின்னா ஒரு 150 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்து வரலாறுகளை நம்ம பேசி ஆகணும். அப்ப தெற்காசியா முழுவதும் படையெடுப்பு எந்த பகுதியில் இருந்ததோ அதே படையெடுப்பு பாகிஸ்தான்லயும் இருக்கு. இன்னைக்கு பெரும் நாகரிகமாக சொல்லப்படுகிற சிந்து சமோலி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம்
எந்த நாகரிகமா எடுத்தாலும் வந்து அந்த நிலப்பரப்புகள் இருக்கு. உள்ளடக்கி இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னைக்கு பிரிந்த நாடுகளாக பார்க்கப்படுமே தவிர ஆனா ஒரே நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பு. இன்னைக்கு அன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து ஒரே மக்கள் தான் வாழ்ந்த நிலப்பரப்பு. அம்பேத்கர் சொன்னது போல இன்னைக்கு வந்து இஸ்லாம் மதங்கள் உருவாயிருக்கலாம், கிறிஸ்தவ மதங்கள் உருவாயிருக்கலாம், பௌத்தர்கள் உருவாயிருக்கலாம், எதனால உருவாயிருக்கலாம். ஒரு காலத்தில் வந்து இந்து மதத்திற்கு முன்பாக வந்து பெரும் நிலப்பரப்பு முழுவதும் வந்து தமிழர்களுடைய நிலப்பரப்பாக அறியப்படுது. இன்னைக்கு வெவ்வேறு மக்கள் வந்து உருவாயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இந்த பகை எப்படி உருவானது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த பகை எப்படி முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சி என்பது INU, அப்ப இந்தியன் நேஷனல் யூனியன்ல இருந்து பிறகு வந்து இந்தியன் யூனியன் காங்கிரஸ் ஆக மாறுது. வெள்ளக்காரன் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. கங்காதர திலகர் எல்லா பேரும் உள்ள இணைகிறாங்க. அந்த காலகட்டத்துல வந்து லண்டன்ல படிச்சவர் முகமது அலி ஜின்னா அவர் வந்து கட்சியில இணையறாரு, காங்கிரஸ் கட்சியில இணையறாரு. அப்ப அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது, சுதந்திர தாகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வந்து அங்கங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் வருது. இந்தியா வந்து சுதந்திரத்திற்காக படையெடுப்புகள் அத்தனை பேர் வந்து படையெடுத்த பொழுது முகலாயர்கள் வர்றான், மராட்டியன் வர்றான், பிரிட்டிஷ்காரன் வர்றான், வெள்ளைக்காரனுடைய படையெடுப்பு. இதே படையெடுப்பு தெற்காசியா முழுவதும் இருக்கு. அதாவது 562 சமஸ்தானங்களாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து 1945 வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வர்றாரு. பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வரல. அப்போ அவரோட பார்வை வந்து பாகிஸ்தானும் இந்திய நிலப்பரப்பாக பார்க்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல அப்ப பொழுது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வந்து நல்லா பாத்துக்கணும். அப்பவே வந்து இங்க உள்ள சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்திய பெரும் தலைகள் வந்து இந்தி மொழியத்தை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆமா. அப்ப அந்த இந்தி மொழி கோரிக்கையை வைக்கும் பொழுதே வந்து இருநாடு கோரிக்கை வந்து அங்க பிறக்குது முகமது அலி ஜின்னா தலைமையில. அப்ப அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்த அந்த முகமது அலி ஜின்னா வந்து அப்ப 1906 பங்களாதேசத்துல ஒரு மாநாடு நடக்கு. சலீம் நபி முன்னா இவங்களுடைய தலைமையில வந்து அந்த மாநாடு பெரும் மாநாடு நடக்குது முஸ்லீம் லீக்கோட அமைப்புல. அப்ப அந்த மாநாட்டுல வந்து அவர் வந்து இணைகிறாரு. இணைந்த பொழுதே வந்து என்னோட தாய்மொழி உருது அப்படிங்கறதுல வந்து அவங்க உறுதியாக இருக்கும் பொழுது வந்து காந்தி வந்து 12 முறை யாரை சந்திக்கிறாரு, முகமது அலி ஜின்னாவை சந்திக்கிறாரு. சந்திச்சு பேசுறாரு. சந்திச்சு பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுடைய தாய்மொழி உருது, எங்களுக்கான பண்பாடு கலாச்சாரம் என்பது வேறு, இந்திய பெருந்தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது ஒருபோதும் உங்களோட நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதுங்க. முகமது அலி ஜின்னாவை பிரதமர் ஆக்கிறோம் கூட நேரு சொல்றாரு. முதல் பிரதமரா கூட ஆக்கிறோம். அவர் ஒருபோதும் இன்னொரு படி மேல போய் அவர் சொன்னாரு, முகமது அலி ஜின்னா சொன்னாரு பிரிட்டிஷ்காரன்டேவும், நீ இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துடணும், எனக்கு கொடுத்த பிறகு இந்திய திருநாட்டுக்கு நீ சுதந்திரம் கொடுக்கணுங்கிற வாதத்தையும் அந்த இடத்துல கடையில் அவர் ஒரு பொழுதும் காந்தி அவர்கள் வந்து என் சடலத்தின் மீதாண்டா உனக்கு பாகிஸ்தான் பிறக்குங்கிற அப்படின்னு. ஆனா அவர் ஒரு விட்டு கொடுக்கல. என்னுடைய மொழி உருது. காலி கலவரத்திலேயே அதையும் செஞ்சாரு. என்ன உள்ள போகாதீங்க காந்தின்னு சொல்லி எல்லாருமே தடுக்கும் பொழுது கூட இந்த மதச்சண்டைக்கு உன்ன தீர்வு வந்து நான் அந்த இடத்துக்குள்ள போலேன்னா இன்னும் பல லட்சம் பேர் செத்துருவான்டா அப்படின்னு உள்ள போறாரு. போயிட்டே வந்து கலவரத்தை நிப்பாட்டுறாரு. இருக்கிற வரைக்கும் இந்திய மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் ஒருதாய் பிள்ளைகளா வந்து ஒத்த பிள்ளை நிப்பாட்டிடணும்னு காந்தி அவர்கள் முன்னெடுத்தது வந்து இந்த விஷயத்துல வந்து பாராட்டுக்குரியது. 2 பேரும் ஒன்னா நிப்பாட்டணுங்கிறது தொடர்ந்து போராடுறாரு. அது தோல்வி அடைஞ்சு கடைசியில மொழி வழி பிரிஞ்சு வந்து பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு உதயமாகுது. அப்ப அவர் சொல்றாரு, முகமது அலி ஜின்னா சொல்றாரு, தன்னோட சுயசரிதை எழுதக்கூடிய புத்தகத்துல முகப்பிலே சொல்றாரு, என்னுடைய சிந்தனையையும் ஒரே ஒரு தட்டச்சரையும் வைத்து பாகிஸ்தான்ங்கிற நாட்டை உருவாக்கி விட்டேன்னு சொல்றாரு. ஆச்சரியப்படக்கூடிய செய்தி. என் மூளையில் உதித்த சிந்தனையும் ஒரே என் சிந்தனையின் வெளிப்பாட வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டைப்பிஸ்ட மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாகிஸ்தான்ங்கிற நாட்டை உருவாக்கிட்டேன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு கருத்தியல். இல்ல அவரோட கோரிக்கை, அவரோட நகர்தல் தனிநாடு என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதுல வந்து அதற்கு முன்னாடியே பகை வந்துருச்சு. 1946 கல்கத்தால வந்து ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது வந்து பாத்துட்டீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. இந்த பகுதி வந்து இந்து வந்து 6000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. லட்சம் பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. பெரும் போராட்டம் கலவரங்கள் நடக்கும். அப்ப இது வந்து இஸ்லாமியர் இந்துங்கிற ஒரு பிரிவினை வந்து ஏறத்தாழ வந்து கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 1930 வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல ஒரு மாநாடு நடக்கு. அந்த மாநாட்டுலயும் கூட நேருவும் காந்தியும் போய் உட்காடுறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் பாகிஸ்தான் என்ற சொல்லாடலே உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். பஞ்சாப்
ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான், இது போன்ற இந்த நாடுகள் இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த நாடுகளோட முதல் எழுத்துதான் வந்து பாகிஸ்தானாக வந்து சொல்லப்படுகிறது. அங்கதான் பாகிஸ்தானே பிறக்குது. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து சமரசம் பண்ண விரும்பல. அவர் சமரசம் பண்ண விரும்பல. அப்ப அவரோட கோரிக்கை தனிநாடு என்பதுல வந்து விடாப்பிடியாக இருந்தார். அதே நேரத்துல என்ன அப்படிங்கும்போது தனிநாடு பிரியும் பொழுதே வந்து நம்ம வெள்ளைக்காரன் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 1947 14 வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துறாங்க, சுதந்திரம் கொடுத்துறாங்க. நமக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து வருது, மறுநாள் தேனம். அப்ப அந்த இடத்துல நல்லா பாருங்க, வந்து பங்களாதேஷ் பஞ்சாப்லயுமே பாதி பாதியா பிரிக்கிறாங்க. இப்ப அவர் செஞ்சது நீங்க சொல்றது சரித்தேன். இப்ப அவர் செஞ்சது முகமது அலி ஜின்னா வந்து ஐயா வந்து மொழி வழியை தான் கொண்டு போய் நாட்டை பிரிக்கிறார், பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாட்டை பிரிக்கிறார். சரி, அங்க போன பிறகு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒருமித்த வந்து ஏக இறைவனான அல்லாஹ் மட்டுமே கும்பிடக்கூடிய நம்ம வந்து பிரிவினை இல்ல, எல்லாருமே நம்ம எல்லாம் ஒண்ணுதேன் அப்படின்னு இருந்தான்னு கேட்டா இல்லவே இல்ல. அங்கேயும் போய் என்னாச்சுன்னா உருதுவா வங்காளமா அப்படிங்கிற அதற்கு பிறகு வந்து அங்க வந்து மொழிப்போர் நடக்க ஆரம்பிக்குது. ஆமா, எங்க பாகிஸ்தான்ல. ஆமா, அப்ப வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நம்ம பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே வந்து பங்களாதேஷ் பஞ்சாப்பும் பாதி பாதியா பிரிக்கப்படுது. இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு என்னங்கிறத பாக்கணும். அப்ப பங்களாதேஷில் உள்ள மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பகுதி இந்தியாவுக்கும், பஞ்சாப்ல உள்ள கிழக்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் மேற்கு பகுதி வந்து அப்படி இந்தியாவுக்கும் இடைப்பட்டு என்ன நிக்குது அப்படின்னு வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து காஷ்மீர் அப்படி துண்டாடி நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதற்கு பிறகுதான் வந்து பங்களாதேஷ் பிரச்சனை வருது. ஏன்னா நான் வந்து பங்காளி, நீ வந்து உருது, உனக்கு எனக்கு சம்பந்தம்ல என்னை விட்டுறான், அவன் உடையிறான். மொழி வழி தான் உடையிறான், மொழி வழி தேசிய இனங்கள் அவன் உடையிறான். உனக்கு எனக்கு எந்த விதத்துல நான் நிக்க முடியாது. உடையல அங்கேயும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து அம்மையார் இந்திரா காந்திட்ட உதவி கேட்டு 13 நாள்ல வந்து வந்து அனுப்பி உடைக்கப்பட்டது. அந்த நச்சு எடுத்து 13 நாள்ல ஒரு தனித்த நாடை உருவாக்கி கொடுத்த பெருமை வந்து அன்னை இந்திராவுக்கு உண்டு. அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா அது பெருமையாக வந்து பார்க்கப்பட்டாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு அது வந்து பெரும் வந்து கொடுமையாத்தான் அவங்க பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்திரா காந்தி வந்து என் நாட உடைச்சல, அந்த பகை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க விருப்பத்தின் பேர்ல, கோரிக்கையின் பேர்ல, அவங்க சண்டை செஞ்சதின் பேர்ல அங்க ரத்தார் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் உள்ளே சண்டை வந்துருச்சு. பகைக்கான காரணம் நீங்க சொல்றது, இப்போ உலகத்துல அத்தனை தேசிய இனங்களுக்கும் வந்து அவரவர் உரிமையை வந்து நான் முன்வைத்து அவர்களுக்கான நாடை வந்து அடைந்து கொடுப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. லெனினுடைய கருத்து மாற்று கருத்து அல்ல. இஸ்லாமியர்களுடைய பார்வை பாகிஸ்தானை உடைச்சு வங்காளதேச பிரித்து கொடுத்தது இந்தியா என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க விரும்பித்தானே செஞ்சோம். ஆமா, அவங்க விரும்பி அவங்க வைத்த கோரிக்கை அடிப்படையில் இந்திய ராணுவம் போச்சு. இந்திய ராணுவம் வந்து தானா போய் நான் வந்து உன் சண்டை வந்து சரி செய்ய போறேன், நாட்டாமத்தனம் பண்ண போறேன்லாம் போகல. இந்த தெற்காசிய நாடுகள்ல வந்து வலுவான ஒரு நாடுகளுடைய கருத்தை முன்னிறுத்தி பார்த்தாலும் வந்து அந்தந்த தேசிய இனங்கள் தனி நாடுகள்லாம் கேட்டா இந்தியா கொடுத்துருமாங்கிற கேள்வி வருமா? மொழி வழி தேசியத்தின் அடிப்படையில தானே இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் அதுதான் அங்க நாடாக உடைஞ்சிருச்சு. ஆமா, இங்க மாநிலமா உடைஞ்சு. அதுதான் விஷயம். அவங்க அதுல என்ன பாக்குறாங்கன்னா பாகிஸ்தான் உடைப்பட்டதற்கு ஒரு காரணம் நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப வந்து அங்க பஞ்சாப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்து மறுநாளே வந்து என்ன செய்யறாங்க, இங்க உள்ள இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடணும், பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள்லாம் இங்க வந்துருங்க என்ற கோரிக்கை முழக்கம் வரும்பொழுதே வந்து பஞ்சாப் ரயில் கொலை மட்டுமே வந்து ரயில் கொலையை மட்டும் பார்த்தீங்கன்னா 1,40,40 லட்சம் பேருக்கு மேல தாண்டி. ஆமா, காலி இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, வீடுகள் சூறையாடப்பட்டது, நிலங்கள் வந்து நாசப்படுத்தப்பட்டது, கடைகள் எல்லாமே உடைச்சு சேதப்படுத்தப்பட்டது. பகை இன்னைக்கு பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்தை வச்சு நம்ம அந்த பகையை பாத்திர முடியாது. அப்ப இடைப்பட்ட பஞ்சாப் பங்களாதேஷ் வந்து தனியாக பாதியாக பிரிக்கும் பொழுது இடைப்பட்டு இருப்பது காஷ்மீர் இருக்குது. அப்ப காஷ்மீரில் கடைசி ராஜாவாக சொல்லப்படுகிற ஹரிசிங், ராஜா ஹரிசிங் இருக்கிறாரு. அப்ப அவங்க 2 நாடுகளுமே பாகிஸ்தான இது காஷ்மீரை பாக்குது. முகமது அலி ஜின்னாவும் காஷ்மீரை பாக்குறாரு. அவர் ஓன் லேண்டு, நான் எங்கேயும் போக மாட்டேன், ஓன்டையும் வர மாட்டேன், நான் இந்தியாவுக்குள்ளதே இருப்பேன், ஆனால் நான் தனி ராஜாங்கம் வச்சு நடத்திக்கிட்டு போயிடுவேன். இந்த மாகாணத்துல இருந்து ஒருவேளை ஒரு கோடி நிலத்தை வாங்க முடியாது, ஒரு கோடி நிலத்தை அவனை விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு வந்து ஒப்பந்தம் போட்டு நேர்கள் காலத்திலேயே வந்து ஒப்பந்தம் போட்டு அவர் வந்து அந்த இடத்துல இல்ல ஒப்பந்தம் எப்படின்னு கேளுங்க. நீங்க சொல்றது சரி. அதே காஷ்மீர் வந்து என் பக்கம் வரணும்னு பாகிஸ்தான விரும்பிச்சல. ஆமா, விரும்பத்தையும் சரி. இன்னைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல, 96 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறேன். ஆமா, இது என்னுடைய மக்கள். இவங்க போனாங்களா? யாரு? என்னுடைய கேள்வி அதுதான், இலகுவா கேட்கிறேன். இவங்க அங்க போனாங்களா? நான் இந்த பாகிஸ்தானுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் விரும்பினாங்களா? திரும்பல, போகல, திரும்பல. ஆனா இருக்குமா இருக்காதா?
ஏன்னா விருப்பம் வந்து மொழிவழி தேசியத்துல இருக்கும். இப்ப அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க தெரியுமா? ஏன் வாக்கெடுப்பு நடத்தல? வாக்கெடுப்பு நடத்தாம போனது அது என்ன? அதுதான் கேட்கறது, பாகிஸ்தான் கேட்கறது அதுதான். ஏன் வாக்கெடுப்பு நடத்தல நேரு? இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். ஏக இறைவனான அல்லாவை கும்பிடக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளரோட பேரு மறந்துருச்சு. அவர் ஒரு புத்தகத்துல சொல்றாரு, இந்தியாவோட வர்ண பாகுபாடு வந்து இஸ்லாமியர்களையும் தாக்குச்சு, அதனாலதான் சியா, சன்னி, பதான் இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகள் அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்குள்ள இந்த இதுக்குள்ளதான் சண்டை. இன்னைக்கு உருதுவா வங்காளியா, வங்காளம் பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்குள்ள சண்டையினாலதான் இன்னைக்கு வங்காளதேசம்ங்கிற ஒரு நாடு உருவாச்சு. இது இந்திரா காந்தியோட கனவில் வந்து அல்லது கற்பனையில் உயிர்த்த நாடோ கிடையாது. நான் ஆசைப்பட்டு நான் உருவாக்கி கொடுத்தேங்கிற நாடெல்லாம் அவங்க சொல்லவும் இல்லை, எந்த இடத்துல மாறுதட்டமும் இல்ல. அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில போறாங்க, அந்த நாடு உதயமாகுது. இப்ப நான் கேட்கிறேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்ங்கிறது காலங்காலமா இன்னும் பல நூற்றாண்டு காலம் இது தொடர்ந்துகிட்டே தான் போகுமா? பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நீங்க சொல்றது அந்த காஷ்மீர் பிரச்சனையை மையப்படுத்தி முகமது அலி ஜின்னாவும் காஷ்மீரை தன்வசப்படுத்த பாக்குறாரு, நேருவும் தன்வசப்படுத்த பாக்குறாரு. இதே முகமது அலி ஜின்னா என்ன செய்யறாரு? அந்த பூர்வ குடிகளை கையில் எடுக்காரு. பதான்கள், காஷ்மீருடைய அந்த பூர்வ குடி மக்கள், அவங்கள்ட்ட ஆயுத கலாச்சாரத்தை கொடுத்து அடிக்கிறதுக்கான வேலை திட்டம் நடக்கும் பொழுது அவர் ராஜா ஹரிசிங் வந்து நேருவோட ஒப்பந்தம் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நேரோட ஒப்பந்தம் பண்றாரு. நேரோட ஒப்பந்தம் பண்ணும் பொழுதே இந்த ராணுவம் உள்ள இறங்குது, இவங்க தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்த பூர்வகுடி பதான்கள் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப வந்து நான் உன்னோட சேர்ந்து நிக்கிறேன். அதே நேரத்துல வந்து நான் தேசியமாத்தான் நிற்பேன் காஷ்மீர்ல. என்னுடைய நிலத்தில் வந்து யார் ஒரு படி மண்ணை கூட வாங்கக்கூடாது, விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இது எனக்கானது, இது என்னுடைய மண்ணு, அதுல நீங்க உறுதியா நிக்கணும் அப்படிங்கும் பொழுது வந்து நேரு ஒத்துக்கிறாரு. அதான் 370 அதுதான் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இன்னைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் இருக்கு, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து இந்த பகுதியில வந்து இந்தியாவும் வச்சிருக்கு. அவங்க பாதி வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு. இந்த பிரச்சனைகள் நடக்கு. இடைப்பட்டு ஹரிசிங் வந்து இந்தியாவோட போட்ட ஒப்பந்தம், அதுல ஒரு விரக்தி வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குது, பெரிய விரக்தி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு வந்து 317 வந்து 2019 வந்து அந்த அஜெண்டா வந்துருச்சு, காலி பண்ணிருச்சு. காலி பண்ண உடனே வந்து இன்னைக்கு 18,000 பத்திரங்கள் வந்து வெளியில இருந்து வந்து காஷ்மீர் வந்து போடுறாங்க, வாங்கிட்டாங்க. ஆமா, அதனாலயும் வந்து அது ஒரு கோபம் இருக்கும். அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு பெரும் கோபங்கள் இருக்குது. அதெல்லாம் போக வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதோட வாகா அட்டாரி எல்லையும் வந்து மூடிட்டாங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்கள் வந்து போரை நோக்கிய ஒரு பார்வை தான் போய்கிட்டு இருக்கு. ராட்கிளிஃப்னு சொல்லக்கூடிய அந்த பார்டர் லைன் வந்து நமக்கும் அவங்களுக்குள்ள அந்த பிரிக்கக்கூடிய இடம் வந்து ராட்கிளிஃப்னு சொல்லப்படுது. அந்த பகுதியில இன்னைக்கு பெரும் பதட்டம் வருது. இன்னைக்கு அந்த போர் சூழல் வந்துருச்சு. இரு நாடுகளுக்கும் வந்து போர் மூலப்போதுங்கிறது உறுதி. இந்தியா உறுதியா நம்மளை அடிச்சிருந்த உடனே இஸ்லாமிய நாடுகள் அத்தனை நாடுகளும் வந்து எனக்கு உதவிக்கு வந்து நில்லுங்க, எங்களுக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுங்க, அட்லீஸ்ட் குரல் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் வந்து பேசக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பாக்குறோம். நமக்கு வந்து நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு துன்பிய நிகழ்ச்சியாத்தை நம்ம பாக்குறோம். அவங்க ஏற்கனவே கார்கில்ல நடந்த போர்ல வந்து நம்ம 2 முறை 3 முறை நம்ம அவங்கள ஈஸியா நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அது ஏன்னா நம்ம வலிமையான ஒரு பெருந்தேசம் நம்ம நாடு. அதாவது இந்தியா பெத்து போட்டதான, அதனால அதே நேரத்துல இந்தியா வந்து சீனா வந்து பங்களாதேசத்தை பாதி வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கேன். ஆமா, அவன்கிட்ட அந்த நம்ம வீரத்தை காட்ட முடியல, இது வரைக்கும் காட்டணுங்கிற முனைப்பை கூட காட்டல. அதாவது தீவிரவாதம் இருக்கு, தீவிரவாதத்தை ஜனநாயக மரபு கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து வெறுக்கிறாங்க. அதை அறவே ஒழித்தாகுங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. எல்லா இஸ்லாமியர்களை பார்த்தாலே அவன் தீவிரவாதம் சொல்லக்கூடாது. ஆமா, அது அந்த பார்வை மாத்தணும். அது மாத்தணும். ஏன் கிறிஸ்தவ மதத்துல தீவிரவாதம் இல்லையா? உலகம் முழுக்க சண்டையே அதுக்கு தானே. ஈராக் மது குண்டு போட்டது யாரு? இஸ்ரேலுக்கும். இன்னைக்கு அமெரிக்கா பெரும் வந்து கிறிஸ்தவ நாடு தானுங்க. உலகம் முழுவதும் அடக்கி ஒடுக்கி வாழ்ந்தது வெறும் 500 ஆண்டு கால வரலாறு கொண்டவன். சொல்றீங்க உலக போலீஸ்ங்கிறேன். இன்னைக்கு வந்து அகிம்சைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க அந்த பௌத்தர்கள் எத்தனை லட்சம் தமிழர்களை வந்து கருவறுத்தான் இலங்கையில. சொல்றீங்க, இதெல்லாம் யாருங்க பார்த்தது? அவன் தீவிரவாதி இல்லையா? அதே நேரத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளை வந்து நம்ம கட்டமைக்கிறது சொல்லவே இல்ல. ஆமா, பகல்காமலே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்களை ஓடி ஓடி காப்பாத்தினாங்கிறது அந்த சகோதர சகோதரிகள் தப்பிச்சு வந்தவங்க பேட்டி கொடுத்ததை நம்ம காதால கேட்டோம். அப்ப மனிதம் நிக்குது. இந்திய இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்களாவே நிக்கிறாங்க. இதையும் தாண்டி உச்சபட்ச மனிதனத்தோடு நடந்துகிட்டாங்கிற பார்க்கும்போது உண்மையிலே நமக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஏன்னா அந்த அதை ஆராதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னும் இந்த சமூகங்கள் வந்து ஒன்றா இணையணும். இந்த மக்களுக்குள்ள வந்து எந்த பிணக்கள் வந்துடக்கூடாது. இந்தியர்களா நின்று வந்து நம்ம வந்து இந்திய தேசத்தை காப்பாற்றணுங்கள மாற்று கருத்து இல்லை. இப்ப
ஜவஹர்லால் நேரு காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தத்தை இந்த 1960 இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு குடிநீரை தடுத்து நிப்பாட்டணுங்கிற நிலைப்பாட அரசு எடுத்தது, இந்திய அரசு எடுத்தது. சரியா தவறா? இல்ல, அது தவறு, பெருந்தவறு. அப்ப சார்க் மாநாட்டினுடைய விசாவுடன் தடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, அவங்க வந்து இங்க இருக்க தூதரகங்களுக்கு உள்ள ஆட்கள்லாம் வந்து பாகிஸ்தான்ல உள்ள ஆட்கள்லாம் வந்து திரும்பப்பட்டிருக்கு. இங்க இருந்து வந்து மறுபடியும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள எந்த பாகிஸ்தானும் உள்ள இருக்கக்கூடாது. அதுல வந்து சில சட்டத்திட்டங்களை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம்ல. நீங்க சொல்ற மாதிரி வந்து காதலிக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட்டவங்க எல்லாம் வந்து எப்படி பிரிக்கிறது? அப்படித்தான் போய் நின்ட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல வந்திருக்குது, நான் வந்து ஒரு பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறேன், அங்க வந்து இந்தியர்கள் உள்ள இருக்கக்கூடாது, வெளியே போங்கிறாங்க, நான் என் காதல் மனைவியை விட்டுட்டு நான் வெளியேறணும், ஏன் பொண்டாட்டி பாகிஸ்தான்காரி, அவன் அங்க இருந்துக்குருவா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேக்குறான். நடு ரோட்ல நின்று அந்த பையன் கேட்டது வந்து வெளியில வந்திருக்கு. இப்ப இப்படி இது இன்னைக்கு நம்ம பாக்குற செய்தி. அன்னைக்கு நாடு உதயமாகும் பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல ரத்த சகதியில உருவான நாடுதான் பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் சரி. 2 நாடுகளுமே பிரியும் பொழுது ஒரே நாள் இரவுல வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவன் 2 பேர் அங்க 2 பேர் இங்க பிரிச்சு போட்ட கொடுமை அது. அது எத்தனை நூற்றாண்டு அந்த வலுவலை கடந்து 2 சேரா இருந்தா கூட ஒரு சேர பிரிச்சிருக்காங்க. அப்ப எப்படி அந்த ரணம் எப்படிங்கறத நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப நம்ம என்ன சொல்றோம், மொழி வழி தேசிய வழியில வந்து நீங்க இந்த இந்திய மாகாணங்கள் மாநிலங்கள் பிரியும் பொழுது மொழி வழி தாண்டா பிரிஞ்சுன்னு பேசும்போது 1000 பேர் நம்மளை வைறான். என்னடா பேசிக்கிட்ட, மொழி வழி பேசிக்கிட்டு இருக்க, நீ தனி நாடு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வந்து வைக்கும் போதெல்லாம் வஞ்சாங்க. இன்னைக்கு மொழி வழியில தான் நாடுகள் உறுதியாயிருச்சு, பிரிஞ்சிருக்கு, நாடுகள் உதயமாச்சுங்கிறது தெரியுது. இப்ப நான் என்னுடைய கேள்வி எல்லாம் ரொம்ப இலகுவானது. இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா எதை நோக்கி போகணும்? இல்ல, அதுதான் இன்னொரு விஷயம். நாதுராம் கோட்சே வந்து காந்தி ஏன் கொண்டாரு நினைக்கிறீங்க? ஏன் கொண்டாரு நீங்க தான் சொல்லணும். அவரை கொண்டதே வந்து காந்தி பெரும் துரோகம் பண்ணாருங்க. ஒண்ணு பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தது, துரோகி அவர் சொன்னது, அவங்க சொன்னது. இஸ்லாமியர்களை அரவணைச்சு போகணும்னு. ஆமா. இரண்டாவது, இங்க இருக்க இஸ்லாமியரை ஏன் அவர் அனுப்பல? இப்ப இஸ்லாமியர் மார்க்கம் என்பது அது இனமா இல்ல மதமா? நீங்க சொல்லுங்க. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் தானே, அது மதம்னே சொல்லல. நபிகளோட தத்துவத்தை அந்த அல் ஹதீஸ் சொல்லக்கூடிய நூலை நான் ஓரளவுக்கு வாச்சிருக்கிறேன். அப்ப அதுல வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு, இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம், இட்ஸ் நாட் எ ரிலிஜன். அதாவது வந்து பூர்வகுடி மக்கள் தான் வந்து அந்த மார்க்கத்தை வந்து தழுவி நிக்கிறாங்க. உண்மையா பொய்யா? அது 100 விழுக்காடு. அதாவது இந்தியாவுல வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதமாக இஸ்லாம் இருக்கிறதே தவிர, இந்தியர்களுக்குள்ள அந்த மதம் வந்து உட்கார்ந்துருக்கே தவிர, இந்தியர்கள் வந்து அங்க ஓடி போய் அரேபிய நாட்டுல போய் நான் கடை வாங்கிட்டு வந்தலாம். அரபு நாடுகளிலிருந்து இஸ்லாம் மதம் இறக்குமதி செய்யப்பட்டது மாற்று கருத்து அல்ல. ஆனா அந்த மக்கள் இறக்குமதி செய்யப்படலாம். மக்கள் உள்ள பூர்வ கடந்த காலங்களில் ஏற்பட்ட கொடுமைகள், தீண்டாமை, நில உடைமை சமூகமா இருந்த மக்களுடைய வீழ்ச்சி, பல காரணம் இருக்கு மார்க்கத்தை தழுவுவதற்கு. அதே இல்லைன்னு இன்னொரு அந்த அல் ஹதீஸ்ங்கிற ஒரு இதுல ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. முகமது நபி தன்னோட தோழர்கள் ஒரு 10-12 பேரோட இருந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் நடந்த அதுல வரலாற்று செய்தி. இவர் டெய்லி ஒரு பகுதியில ஜும்மா முடிச்சுட்டு தொழுகை முடிச்சுட்டு போறது. காலையில ஃபஜ்ரும்பாங்க, அதிகாலை தொழுகை, மதியம் லுகரும்பாங்க. இந்த மாதிரி ஒரு 6-5 தொழுகை வந்து கட்டாயம். இதை முடிச்சுட்டு போவாங்க. ஒரு இந்து மூதாட்டி என்ன செய்வாங்க, ஒரு பாட்டி அவர் மேல குப்பை கழிவு, முட்டை கழிவு, கழுத குதிரை எல்லாம் எடுத்துட்டு இவர் எப்ப வாராரோ வரும்போது கரெக்டா அவர் மண்டையில ஓட்டு விட்டுருவாங்க. கண்டுக்கவே மாட்டாரு. அப்படியே தட்டி விட்டு தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. கூட வர நபி தோழர்களுக்கு எல்லாம் காங்கான்னு இருக்கும், இப்படி செய்யறாங்களே, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு, கம்முன்னு வாங்கன்னு. அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, நபி அவர்கள் வந்து ஒரு இடத்துல போகும்போது அந்த பாட்டி வந்து மூதாட்டி வந்து இவர் மேல குப்பையை கொட்டலை. முதல் நாள் கொட்டல, 2ஆவது நாள் கொட்டல, 3ஆவது நாள் வந்து நபி தோழர்கள்ட்ட கேட்காரு, எப்பா அந்த பாட்டி மூதாட்டி என் மேல குப்பையை கொட்டுவாங்க, அவங்கள காணமப்பா, என்னாச்சுன்னு தெரியல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு எதுவும் உடம்புல எதுவும் பிரச்சனையா என்னன்னு. போய் பார்த்தா நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. உடனடியா போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பழங்களெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்தி பார்த்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி இவரும் போறாரு. தன் மீது குப்பை கொட்டிய ஒரு மூதாட்டி கூட அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சோ, நம்ம என் மேல கொட்டலைன்னு சொல்லி ஓடி போய் பார்த்து அவங்கள போய் ஆசுவாசப்படுத்தி அவர்கள் நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக ஆறுதல் சொல்லிட்டு வந்த வரலாற பாக்குறோம். இது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வியலுடைய அவரை பின்பற்றி தான் இன்னைக்கு சுன்னத்துன்னு சொல்லக்கூடியது வழிமுறைதான். சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான நேரடி தமிழ் சொல்லுங்கிறது வழிமுறை, நபிகளோட வழிமுறை, நபிகளோட வாழ்வியல் என்ன, எப்படி வாழ்ந்தாங்க அப்படி. இந்த அளவுக்கு மனிதநேயம் கொண்ட ஒரு முகமது நபியை வந்து தன்னுடைய ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்ட மக்கள். நபி வந்து இறை தூதர் கிடையாது, இறை தூதர் மட்டும்தான், கடவுள் கிடையாது. எனக்கு மேல ஒருவன் இருக்கான், அல்லாவை காட்டுறான். அல்லாங்கிறது
ஒளிமயம், ஒளியே இல்லாத ஒளி மாதிரி உருவமற்ற ஒரு இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏக இறைவனா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, ஒரு இந்து மூதாட்டி வந்து இறந்து வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது இவர் உட்கார்ந்து திருநெல்வேலியில உட்கார்ந்து நம்ம தோழர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு எந்திரிச்சு இவர் கண்ணீர் வடிக்கிறாரு. அடடா, இவங்க வந்து ஒரு இந்து பாட்டியா இருந்தா கூட வந்து அவங்களுக்கு என்னென்ன எது உண்மையான ஏகதத்துவம் எதுன்னு தெரியாம போறாங்களே அப்படின்னு அழுதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் இருக்கும் பொழுது, அவர் வாழ்ந்தவரை, நபிகளார் வாழ்ந்தவரை ஒரு செல்வ சீமாட்டியத்தை அவர் கல்யாணம் பண்றாரு 2வது முறையா. மிகப்பெரிய வந்து அவரோட வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா உண்மையான வாழ்க்கை தான். அந்த அளவுக்கு ஒரு புனித மகானை வந்து தன்னுடைய ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து ஆயுதத்தை தூக்க வேண்டிய அவசியம் எதுக்கு பிறகுது? இல்ல, நீங்க சொல்றது சாந்தமே உருவான நபிகளை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் ஆயுதத்தை ஏந்துவது எந்த வழியில் நியாயம்? இல்ல, அதுதான் நீங்க சொல்றது. எல்லா மார்க்கத்திலயும் வந்து மிதவாதம் இருக்கு, தீவிரவாதம் இருக்கு, மாற்று கருத்துல. அப்ப வந்து கிறிஸ்தவ மார்க்கமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்து மார்க்கமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு இருக்க சைவ வைணவ நெறிமுறைகள் அத்தனையும் வந்து மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக வந்து கட்டமைக்கப்பட்டது இந்த மார்க்கங்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த மார்க்கம் வந்து தீவிரமாக பார்க்கும் பொழுது வந்து தீவிரவாதம் வந்து பிறகு புரிஞ்சுட்டீங்களா? இதுல அடிப்படை கருத்துகள் என்ன, நபிகள் சொன்னதோ வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னதோ இங்க சைவ வைணவ நெறிகள் சொன்னதோ வந்து யாரும் தீவிரவாதிகள் வந்து கையில் எடுத்துக்கல. அப்ப அந்த நிலப்பரப்பு பிரச்சனையே வந்து மார்க்கமாக வந்து பார்க்கப்படுது. அப்ப இவங்க இங்க என்ன தவறு? எப்படி நீ இஸ்லாமியர்களை பூரா அனுப்பியிருந்தா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறாங்க. பூர்வகுடி மக்கள் மார்க்கத்தை தழுவினார்கள் தவிர வந்து பூர்வகுடி மக்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இங்க உள்ள பூர்வகுடி தமிழ்நாடு எடுத்துக்கிறோம், இஸ்லாமியர்ல யாரா இருக்கா நீங்க சொல்லுங்க. அப்போ பூராமே தமிழர்கள் குறிப்பா வந்து தென் தமிழகத்துல யாரா இருக்கா? எல்லாமே பூர்வகுடி தமிழர்கள் தான். இங்க இருந்து இந்த நில உடைமைகளை பூரா எல்லாம் விட்டுட்டு இந்த மக்கள் வாழ்வில் விட்டு எப்படி பாகிஸ்தானுக்கு போக? நான் இப்ப திரும்ப நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களோ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இங்க இருக்கக்கூடிய பௌத்தர்களோ சமணர்களோ எவனா இருக்கட்டும், எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் தான். கண்டிப்பா ஏற்றுக்கொண்ட மதம் தான் அதுவே தவிர இவர்கள் வந்து அடிப்படையில் வந்து தமிழர்கள்ங்கிறத நம்ம மறக்கல, மாற்று கருத்து கிடமில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி வந்த உடனே பாகிஸ்தானுக்கு வந்து அடிச்சது வந்து கொண்டாடி எவனாவது இது பண்றானா? அப்படி அது ஒரு 0.0001 எங்காவது 1-2 கழுது அந்த கழுத போன கழுத எல்லாத்திலும் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அவர்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள், இப்ப எல்லா திரைப்படங்களும் எடுத்துக்கோங்க, வல்லரசன் ஒரு படம் எடுத்துக்கோங்க, எடுத்த உடனே வந்து தீவிரவாதி வந்து அந்த மக்கள் தான். இஸ்லாமிய எல்லா தமிழ் திரைப்படங்களும் அந்த மக்களை மட்டும் திட்டமிட்டு, இன்னைக்கு பம்பாய்னு ஒரு படம், மணிரத்ன யாரு? முழுக்க வந்து ஒரு ஆரிய சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து பாம்பேங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார். குண்டுவெடிப்புக்கு பின்னாடி ஒரு குடும்பம் சிதைகிறதே பாம்பே. அப்ப குண்டுவெடிப்புனாலே இவங்கதான், சண்டை ஊறதுனாலே இவங்கதான், ஆயுதம் தூக்குறதுனாலே இவங்கதான். அப்ப முழுக்க என்னமோ தீவிரவாதத்தை வந்து தவம் இருந்து தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரியும், இந்த மக்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, சண்டை செய்யறதே வேலையா? இன்னைக்கு இந்தியாவுல 3வது பெரிய சொத்து வக்ஃப் வாரிய சொத்துன்னு சொல்லியிருக்கு இந்திய அரசு சொல்லியிருக்கு. இந்திய அரசு சொல்லியிருக்கனே 3வது பெரிய சொத்து ரயில்வேக்கு தவிர்த்து இன்னைக்கு வந்து 3வது சொத்துக்கள் அவங்க அதை வந்து இன்னைக்கு மாற்று சமூகத்து மக்களையும் கொண்டு போய் அதுல போய் வைக்கிற மாதிரி வக்ஃப் திருத்த சட்டங்கள் வருது. அதை கடுமையா தமிழ் அரசு எதுக்குது, அது அந்த ஒரு விஷயத்துல இருக்குது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், வக்ஃப் வாரிய சொத்துங்கிறது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய வாங்கினது, அதுலயும் கை வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறோம். இப்போ ஆட்சியாளர்கள் வந்து வாரியம் திரும்ப பெறுவதற்கான இந்த நம்ம மக்களுடைய கோரிக்கைகள் வந்து வலுவா இருக்கிறதுக்கு இன்னொன்னு காரணம், அதுல கொண்டு போய் 2 இந்துவை உட்கார வைப்பேங்கிறது எப்படி ஏத்துக்கிறீங்க? அது முழுக்க தவறுதான். நான் என்ன சொல்றேன், தவறு முழுக்க தவறு தானே. இப்ப நம்ம கேட்கிறோம், அடிப்படையில வந்து இன்னைக்கு இந்து மடங்கள் பூராத்தையுமே நிர்வகிக்கிற இடத்துல 2 இஸ்லாமியர்கள் கொடு அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் சீமான் போன்றவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறேன், வரவே இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், என் மக்கள், இப்ப நான் இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள ஒரு கற்பழிப்பு நடக்குது, அல்லது என் வீட்டுக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் அத்துமீறி வந்து அடிக்கிறான் உதைக்கிறான், நீங்க என்ன செய்வீங்க? பூங்கொத்து கொடுத்து, எப்பா நீ போ, உன்னை சட்ட ரீதியா நான் வந்து உன்னை சரி பண்ணிடுறேன், நீ போ, நான் வந்து ஆகச்சிறந்த வழியில தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு எவனா போவானா? அதை விட்டு போவேன். அந்த இடத்துல வந்து வன்முறை என்பது என் கையில் கையளிக்கப்பட்டுரும். என் மக்களுக்கு, நான் சார்ந்த குடிகளுக்கு, நான் சார்ந்த மக்களுக்கு ஏதாவது நேரு வருவதை ஒருவன் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பானே ஆனால் அவன் ஆம்பளைங்கிற கேள்வி வந்துடும். கண்டிப்பா உன் மக்கள் அடிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தீவிரவாதம் பிறக்கும். உன் மக்கள் அடிக்க துவச்சப்படும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அதை ஒரு மண்புழு எடுத்துக்கோங்க, வேக்காட்டு பக்கம் ஒரு மண்புழு கடப்பாசா வெட்டும் பொழுது நீங்க அது கூட தன்னுடைய எதிர்ப்பு கடப்பாறையால
ஊத்தினா கூட எதிர்ப்பை காட்டும்ல. கடையில் நெளியும் புழுக்கள் கூட எதிர்ப்பை காட்டும், அதுல மாற்று கருத்து. இப்ப இந்த மக்கள் வந்து என்ன எதுக்காக செய்யறாங்க? நான் என்னுடைய கேள்வி, எதற்காக இந்த இடத்துல வந்து பகல்காம் தீவிரவாத செயல்களை வந்து முழுசா வந்து அருவருக்கிறோம், கேவலமா பாக்குறோம். இது வந்து ஆணுறுப்பை வந்து பார்த்துட்டு வந்து நான் சுட்டு கொன்னேன் அப்படிங்கறதெல்லாம் உச்சபட்ச கேவலத்தின் உச்சம் வச்சுக்கோங்க. உச்சபட்ச கேவலத்தின் உச்சம். இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் ரொம்ப இலகுவா கேட்கறேன். இதுக்கு தீர்வை நோக்கி இந்த இந்திய திருநாடும் வந்து அமைதியா இருக்கணும். அதே நேரத்துல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உறவுகளும் அமைதியா இருக்கணும். ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் நாகரிக கலாச்சாரங்கள்லாம் அந்த மண்ணு கீழே வந்து நமக்கு புதையுண்டு கிடக்குது. தமிழரோட வாழ்வியல் அந்த இடத்துல சிந்து சமவெளி புதையுண்டு கிடக்குது. கீழடி நாகரிகமும் ஆதிச்சநல்லூர் நாகரிகமும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. சிவகலை நாகரிகமும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா ஒரே நிலப்பரப்பு. இந்த இடத்துல நடக்கிற ஒரு தீவிரவாதத்தை மட்டும் மையப்புள்ளியாக கருத்தில் கொண்டு ஒரு நாடை வந்து எதிரியா கட்டமைக்க முடியாது. அதே நேரத்துல இதை பேச்சுவார்த்தையின் மூலமாத்தே வந்து தீர்வு ஏற்படுமே தவிர வந்து என்னைக்கு பாகிஸ்தான் காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. அதனால ஒருபோதும் வந்து காஷ்மீரை வந்து இந்தியா விட்டு கொடுக்க போறதில்ல. அதை வந்து பாகிஸ்தான் அரசு புரிந்து கொள்ளணும். இப்ப வந்து அவங்களே வந்து பாகிஸ்தான் அரசே தீவிரவாதத்திற்கு 30 ஆண்டு காலம் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்தோம், நாங்களே வந்து உதவியாக நின்றோம்னு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து அரசு அவங்க அரசு வந்து அதை சரிப்படுத்தணும். உலக நாடுகள் பூராமே இன்னைக்கு பாகிஸ்தான வேற மாதிரி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்துருச்சுன்னா காரணம் வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம். அப்ப எந்த விதத்துல வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்க கூடாது. அந்த நாடு அதை சாதாரணமா எல்லை தாண்டி பல முறை பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வரேன். இந்தியால இருந்து ஒருத்தர் இதுவரை போனான்னு சொல்லுங்க. ஒரு வரலாறு காட்டுங்க. வரலாறு அப்ப வந்து இந்திய பெருந்தேசம் எப்பொழுதும் வந்து தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கல. இதுல பாகிஸ்தான் வந்து ஆதரிப்பதுதான் பெரும் குற்றமாக சொல்லப்படுகிறது. அதற்காக வந்து அவர்களுடைய நீர் மேலாண்மைக்கான ஆதாரத்தை வந்து நம்ம அளிக்க கூடாது. 1960 சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து தடை செய்து வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா மக்களை மொத்தமா அழிக்கிறதுக்கான வேலை அது. ஆமா, நீர் குடிநீரே இல்லைன்னா அந்த மக்கள் எப்படி வாழுவேன்? அது அந்த இடத்துல சோமாலியா மாதிரி அகதியாத்தையும் பெற போகணும். அதை அடைச்சு உடைச்சாச்சுனாலே இன்னைக்கு நமக்கு காவிரிக்கு தண்ணி வரல, அவன் தடுப்பணை கட்டுறான், ஒரு சில இடங்கள்ல போய் தடுப்பணை கட்டுறான்னு நம்ம ஏன் குமுறுறோம் அப்படிங்கிறது இந்த தமிழர்களுக்கு புரியணும். இன்னைக்கு இந்த தண்ணி அவ்வளவு பிரச்சனை, நாட்டுக்கு சண்டை இருக்கும்போது கூட நம்ம அந்த தண்ணி இது வரைக்கும் நம்ம நிப்பாட்டல. கார்கில் போர் நடக்கும்போது கூட அந்த தண்ணியை நிப்பாட்டல. 2 முறை நம்ம அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் சண்டை செஞ்சு அவனை வெற்றி பெற்று வரும்போது கூட தண்ணி நிப்பாட்டல. ஏன்னா இது உயிரோட மூலாதாரம் வந்து நீரை நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம உறுதியா நிக்கிறோம். அதையும் இன்னைக்கு தடை செய்யக்கூடிய முனைப்பை காட்டுறாங்க. இப்ப இது எதை நோக்கி போக முடியது இல்லை. இப்ப சர்வதேசத்தின் போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய மாறுதட்டக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்றான். டொனால்ட் ட்ரம்ப் கூட அது 2 நாடுகளுமே அவர்களா பார்த்துக் கொள்வாங்க, பேசி தீர்த்து கொள்ளும். அதுல நான் தலையிட விரும்பலைங்கிற ஒரு கருத்தை சொல்றேன். இதுல வந்து நாட்டாமத்தனம் பண்றதுக்கு வரல. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா நடந்த நிகழ்ச்சி, உலக நாடுகள்ல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போர்களையும் மெத்தனமாத்த பாக்குறாங்க. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போராட்டம், உக்ரைன்ங்கிறது ஒரு சாதாரண கத்துக்குட்டி நாடுன்னு சொன்னாங்க. ஆனா 1000 நாட்களை கடந்து அவனுக்கு வலுவா நின்று சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எவனை வந்து இவன் சோப்பலாங்கி அப்படின்னு எள்ளி நகையானானோ உலகமே திரும்பி பாக்குது, உக்ரைனை திரும்பி பாக்குது. போடான்ட்டான்ல, ரொம்ப போடாங்கிறான்ல. போடா, நீ என்னடா நீ என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்க? நீ நான் இல்லாம வந்து அந்த நாட்டுக்காரன்ட்ட வந்து நீ ஒப்பந்தம் போறதுக்கு நீ யாரா? ஒரு குட்டி நாடு ட்ரம்ப கேட்டு வெளியே கட்டு சண்டை செஞ்சுட்டு நேர்காணல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உலக சேனல்கள் இருக்கும்போது போலாண்டு வெளியே வரான்னு எவ்வளவு பெரிய ஆன்ம வீரம் அவனுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு குட்டி நாடு, கத்துக்குட்டி நாடுன்னு சொல்றான். வீரம் இருக்குது, வீரமத்தை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட நியாயம் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான சண்டை தான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு. மாறா நம்ம நிலப்புற தற்காசிய நாடுகள்ல இங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. இங்க மட்டும்தான் மதத்தை வச்சு வந்து சண்டை செஞ்சு வந்து ஒரு நாடுகள் வந்து பிரியணும் இன்னும் வந்து சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலம் முழுக்க ஜிகாத்னு சொல்லக்கூடிய அந்த புனித போர் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய சொந்தங்கள் நினைக்கிறது வந்து அந்த மக்களுமே வந்து மாத்தணும், வெறுக்கிறாங்க. அது மாறணும், நமக்கும் அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்ங்கிறத நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து எதை நோக்கி வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு போரை நோக்கி கொண்டு போயிருமா அல்லது வந்து இது தணிக்கப்படுமா? இல்ல, இது போரை நோக்கி நகருது அப்படின்னா பாதிப்பு நமக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, பாதிப்பு நமக்கு தான். அதாவது இந்திய பெருந்தேசம், பாரதிய ஜனதா கட்சி வந்து ஓர்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளாக வந்து இந்திய பெருந்தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கணும். அந்த 26 பேர் வந்து பகல்காமில் படுகொலை செய்யப்பட்டது முற்றிலும் வந்து அந்த தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஒரு விஷயம் என்னன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப 1974க்கு பிறகு 2016 வரைக்கும் வந்து
பிரிட்டோ கொலை வரைக்கும் மீனவர்கள் 850 பேருக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது, லட்சம் பேருக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட பொழுது, படகுகள் சேதப்படுத்தப்பட்ட பொழுது, இந்த அரசு ஏன் வந்து பௌத்த தீவிரவாதிகள் மீது வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க இலங்கையை கேக்குறீங்க. சொல்லுங்க. என் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருக்கோம். அதைத்தான் சொல்றேன்ல, மீட்போம் சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏன் வந்து அப்ப வந்து மாற்றான் பிள்ளையாத்தான் வந்து தமிழக மீனவர்கள் இங்க உள்ள லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துல வந்து அவன் வந்து தமிழர்களை வந்து இந்தியர்களா ஏத்துக்கிறது இன்னைக்கு முப்பட போகுது பாகிஸ்தான் அடிக்கிறது. நான் கேட்கிறேன் இந்திய இலங்கை ராணுவம் வந்து ஏன் மக்கள் அடிக்கும் போது, ஏன் மக்களை கொல்லும் பொழுது, 850 லட்சம் பேர் கொலை செய்யும் பொழுது இல்ல அங்க வந்து பூர்வகுடி மக்களை நசுக்கினா புல்டோசர் வச்சு வந்து கடாத்தி ஒண்ணு நசுக்கி ரசாயன பவுடர் கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல மண்ணோட மண்ணை கலக்க செஞ்சான். உலக நாடு செஞ்சிலுவை சங்கம் கூட உள்ள போய் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல. முடியல. ராஜபக்சங்கிற ஒரு கொடுங்கோலை நாயிட்ட கடந்து என் மக்கள் சித்திரவதைப்பட்டு இன்னைக்கு வந்து நிம்மதியா வாழ்றாங்களா, தமிழர்கள் வாழ்றாங்களா கேள்விக்குறி. நான் என்னுடைய கேள்வி, இன்னைக்கு 26 பேரை சுட்டி கொண்ட உடனே வேகத்தை காட்டக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த பாரதிய ஜனதா அரசு பூர்வகுடி தமிழர்களை, இந்தியர்களை வந்து இலங்கை ராணுவம் சுட்டு வீழ்த்தும் பொழுது அல்லது இவர்களை சேதப்படுத்தும் பொழுது தமிழ் மீனவர்கள் கைது, தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழ் மீனவர்களுடைய படகுகள் வந்து கைது. 3 லட்சம் பேர் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப இந்தியர்கள் இல்லையா? தமிழர்கள் இந்தியர்கள் இல்ல, அது இந்தியரா கூட வேணாம்ங்க. அந்த தமிழர்கள் இந்துவா தானே இருக்கீங்க. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? ஏன் அவனை தடுக்கல? ஏன் ஆராதிக்கலன்னு கேக்குறேன். ஏன் ஆராதிக்கல? ஏன் அவனை பாதுகாப்பு நிக்கலன்னு கேக்குறேன். இதுல வந்து அரசியலும் இருக்கு. என்ன அரசியல் இருக்குது? இதுல அரசியலும் இருக்கு, பெரும் அரசியல் இருக்கு. இப்ப இந்த அரசியலுக்குள்ளேயே நம்ம வாழணுமா? அதுதான் அந்த தேசிய இனத்தினுடைய சாபக்கடத்தை நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்துல அந்த 26 பேர் பகல்காம்ல படுகொலை செய்யப்பட்டது வந்து அது வேண்டத்தக்க மாற்று கருத்து அல்ல. ஒரு செய்தினே, ஜெனரல் டயரும் ஓட்டுநரும் வந்து அடிச்சு நொறுக்கிறான்னு பஞ்சாப் படுகொலையில நம்ம நடந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, பல லட்சம் பேரை வந்து ஒரு இடத்துக்குள்ள வந்து நிப்பாட்டி அமிர்தசரஸ்ல வச்சு அடி நொறுக்கிறான். 12 வயசு பையன் உத்தம் சிங், சின்ன பையன். உத்தம் சிங் அந்த சுட்டு கொன்னு அந்த கிணத்துக்குள்ள போய் குழந்தைகளை போட்டுட்டு விழுந்தவங்க எல்லாம் ஏகப்பட்டவர். ஏன்னா வெறிநாய் சுட்ட மாதிரி சொல்றான். ஜான் ஓட்டிவியரும் அந்த நாய், 2 நாய் சேர்ந்து 12 வயசு பையன் போய் பார்த்துட்டு பல நாள் உறக்கம் இல்லைங்கிறான். பல நாள் உறக்கம் இல்ல, போறதுக்கு லண்டனுக்கு போயிட்டான். ஜெனரல் டயர் போயிட்டான், ஓட்டிவரும் போயிட்டான், 2 பேருமே போயிட்டான். லண்டன்ல இருக்கான். நம்ம எப்படா போறது? அப்ப உத்தம் சிங் என்ன செய்யறான், கப்பல்ல ரயில் என்ஜினுக்கு மேல அந்த என்ஜின் இருக்கு பாருங்க, கப்பல் என்ஜின் இருக்கு பாருங்க, அந்த புகைக்கோட்டு பக்கத்துல போய் ஒளிஞ்சே டிராவல் ஆகி போறேன். 26 நாள் போனதா சொல்றான். போய் அங்கேயும் போய் 23 ஆண்டு காலம் வெறி பிடிச்ச வேட்டை நாய் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சு ஒரு அரங்க கூட்டத்துல வந்து பேசுறத பாத்துடுறான். பார்த்த கொஞ்ச நேரத்துல உத்தம் சிங் அடிச்சு வந்து செதாச்சு காலி பண்ண பிறகு 23 ஆண்டு காலம் தன்னோட வெறிய வந்து உள்ள புதைச்சிருந்து பழி தீர்த்தாங்கிறத வரலாறு படிக்கிறான். அப்ப என் பாடிய இங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு பேசிடக்கூடாதா? என்னை சுட்டுக்கோ கொன்னுக்கோ என்னெல்லாம் செஞ்சுக்கோ, என் உடம்பு என் இந்திய தேசத்துக்குள்ள, நாய் இடத்துக்குள்ள வந்து என் இடத்துல வந்து பேசிடக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். அன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய இந்திய தாகம் இருந்திருந்தா அன்னைக்கு என் மக்கள் கொன்னுட்டாங்க, என் மக்களை கொன்னவனா நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு சபதம் எடுத்து 23 காலம் காத்திருந்து கருவறுத்தான் உத்தம் சிங் என்பது வரலாறு. 900 மீனவர்கள் வந்து சுட்டு கொலை, தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு உத்தம் சிங் மாதிரி ஒரு தமிழன் இந்த இனக்குள்ள இருந்து உருவாக மாட்டான். கண்டிப்பா உருவாங்க. அதனால வந்து இது போன்ற தீவிரவாதிகள் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்றது இஸ்லாமிய சகோதரர்களுடைய மரபு சார்ந்த மக்களுடைய வந்து கோரிக்கையாக வந்து இருக்குது. அதனால வந்து பாகிஸ்தானும் வந்து இது போன்ற தீவிரவாத செயல்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்கக்கூடாது. அது பேச்சுவார்த்தை மூலம் வந்து எதுவுமே பேசி தீர்க்காத விடுதலை எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. உச்சபட்ச நீதிமன்றத்திலையும் போய் அங்கேயே என்ன செய்ய போறோம்? பேச்சுவார்த்தை தான் தீர்வு. கண்டிப்பா. ஒரு நொடி இப்ப கொலை பண்ணிட்டு எத்தனையோ நாய் நெறி எல்லாம் போய் ஜெயிலுக்குள்ள கிடக்குது. ஒத்த நொடி நான் வந்து அவசரப்பட்டேன், ஒரு நொடி அமைதியா இருந்து பொறுமையா இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் ஒவ்வொரு தண்டனவாதிகளோட இயக்கங்கள் இது இருக்கு. இரு நாட்டு வரிய வந்து தணிக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு வந்து தொடர்ந்து வந்து உதயமாக போகுது. குறிப்பிட்ட நாள்கள் வந்து மலங்கடிக்கப்படும். நம்ம எத்தனையோ ஒரு சிறைச்சாலைகளை பாக்குறோம். இது ஏற்புடையதல்ல. அது மாதிரி அதுக்காக வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளா கட்டமைப்பதும் வந்து நாம் வெறுக்கிறோம். அது மாற்று கருத்து இல்ல. அது முழுக்க சகோதரத்துவம் பேணப்படணும். அன்பை கொண்டு வந்து உலகம் முழுக்க வந்து
அன்பை மையமாக கொண்டு உலக மக்கள் வாழணுங்கிறதே நம்மளோட நோக்கம் கூட. இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் பொழுது நான் யாருங்கிறத காட்டிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா அந்த 26 பேரை கொன்னு தன்னுடைய பழியை வந்து தீர்த்துக்கிட்டானே தவிர, தனிச்சுக்கிட்டானே தவிர இதுல பெரிய வெற்றியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்லா சொல்ல போனா சண்டை செய்யுங்கிறது நமக்கு ஆதி காலத்துல இருந்து, நமக்கு சங்க காலத்துல இருந்து இருக்கு. சண்டை செய்யணுங்கிற கூட சம வலுவுள்ள ஒருத்தன் சண்டை செஞ்சிருக்கிறான். அவ என்ன ஆயுதம் வச்சிருக்கிறானோ அதே ஆயுதம் எதிரி கையில இருந்தாத்தான் சண்டையை செஞ்சிருக்கிறான். சண்டையில கூட தர்மம் இருந்துச்சு. சண்டை செய்யறவங்களோட வலுவான சண்டை செய்யறவங்க தர்மம் ஆனா இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா வந்து சட்டியை கழட்டிட்டு பார்த்து வந்து நீ இந்துவா இஸ்லாமியா நான் பார்த்து சுட்டு கொள்றதெல்லாம் எப்படி வந்து இல்ல, இத காஷ்மீரை வென்றெடுத்துருவேன், இந்தியாவை வந்து சிதைச்சிருவோம், அவங்களோட பொருளாதாரத்துல வந்து நாசப்படுத்திடுவோம். இது வந்து இந்த எண்ண ஓட்டங்கள் சின்ன சின்ன ஆயுதம் தாங்கிய குழுக்களுடைய முட்டாள்தனமான முற்போக்கான சிந்தனை ஒருபோதும் வெல்லாது. சின்ன சின்ன இனக்குழுக்கள் எப்படி நம்ம இடத்துல இந்தியா பெரும் நாடாக இருந்தாலும் கூட இங்க தீவிரவாதம் ஏன் வந்து தலைவர் சின்ன ஆடல? ஏன் பாகிஸ்தான்ல வந்து அந்த இனக்குழுக்கள் ஏன் அவங்களோட உளவு பிரிவு என்ன செய்யுது? அந்த ராணுவம் என்ன சொல்லுது? எப்படி எல்லை தாண்டி உள்ள பல முறை வந்து ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள வந்து ஒரு தேசிய வாழக்கூடிய பகுதியில வந்து எல்லை தாண்டி வந்து கொலைகள் செய்யப்படுகிறான் என்றால் வந்து பாகிஸ்தானோட உத்தரவு, அவங்களோட ஆதரவு இல்லாம அந்த தீவிரவாத குழுக்கள் வந்து வளருவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்ல. அவங்களோட ஆதரவு தான். தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கிறது பாகிஸ்தான் அது பல உலக நாடுகளும் வந்து அதை கடுமையா கண்டிக்குது. ஆனாலும் சில நாடுகள் வந்து அதுக்கு ஏராளமான பொருளாதார உதவிகளும் செய்யறாங்க. இப்ப இந்த இந்தியாவுக்கு பிடிக்காத சில நாடுகள் இருக்கு, அவன் மறைமுகமும் உதவி செய்வான். இப்ப ஈழ பிரச்சனையை எடுத்துக்கோங்க. சர்வதேசத்துல இருக்கக்கூடிய 27 நாடுகளும் வந்து தனியிலம் அமைஞ்சிடக்கூடாதுல உறுதியா இருந்தான். அது பெரும் அரசியல் அண்ணன் பிரபாகரனை வீழ்த்தணுங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு நின்று சர்வ நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து இந்த தாய் தமிழர் நிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிற திராவிட கட்சிகளுடைய கை ஓங்கி நிற்காமல் புலிகளை அழிக்கல. இவர்களுடைய ஒத்துழைப்பு முழு 100 விழுக்காடு ஒத்துழைப்போட பிரபாகரனும் அவருடைய பிள்ளைகள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுல மாற்றுக்கிறது அல்ல. அது போன்று வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வந்து எந்த நாடும் வந்து ஏற்புடையது அல்ல. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த இடத்துல நம்ம வந்து அதாவது வந்து இங்க முப்படைகளும் நிறுத்தி அங்க வந்து போர் சூழலை உருவாக்குவது, அவர்களும் பதிலுக்காக வந்து போர் சூழலை உருவாக்குவது வந்து அது பொருளாதார மனித உயிர்கள் வீணா போயிடும். பொருளாதார பின்னடைவு. அதனால வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்களும் வந்து தீவிரவாதத்தை வந்து வளர்த்து எடுப்பதற்கும் அதற்கான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இனக்குழுக்களை வந்து உருவாக்கி வைப்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. அது ஆரோக்கியமான நிலைப்பாடாக அதை பார்க்க முடியாது. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பகல்காம் இஷ்யூ விஷயமாகவும் மக்களுக்கான ஒற்றுமைக்காகத்தான் இந்த நம்ம காணொலி பேசிய நோக்கமே வந்து இந்து மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக சரி, எல்லாம் வந்து மதம் என்பது வேறு. மதம்ங்கிறது மனிதம்ங்கிற ஒரு புனிதத்துக்குள்ள கலந்துடக்கூடாது. மனிதம் என்பது மனிதமா நிக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி வாழும். அதுக்குள்ள மதத்தையோ மற்ற விஷயங்களையோ கொண்டு வந்து கலக்க விட்டோம்னாலே அது சர்வ நாசமாயிரும். நல்லா இருக்கு அப்படிங்கிற வேண்டுகோளையும் வச்சுட்டு மக்கள் எல்லாருமே இந்தியர்களா இருப்போம், இந்தியர்களா ஒற்றுமையா இருக்கணுங்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெறுவோம். அடுத்த காணொலியில சந்திப்போமே. நன்றி, வணக்கம். அதே நேரத்துல எல்லா மார்க்கமும் வந்து அன்பே கடவுளாகத்தான் பார்க்கப்படுகிறது. எல்லா சகோதரத்துடனும் வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒன்றுபட்ட வாழ்வியலாக வாழ வேண்டும் என்பதே இந்த காணொலியுடைய நோக்கமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.